கன்று போட்டு அதிக நேரம் ஆகியும் உறுப்பு போடலன்னு சொல்லிட்டு என் தம்பி பச்சை தண்ணி மட்டும் தான் விடா சீக்கிரமாக உறுப்பு போடுன்னு சொன்னாங்க. சரி நானும் மொண்டுக்கிட்டு போகும்போது 2 பேர் வழி மறித்து இருந்த தண்ணி எப்படியும் குடிச்சிட்டானுங்க. சரி விடுன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் போய் தண்ணி மொண்டுக்கிட்டு எடுத்துகிட்டு போய் வேக வேகமாக மாட்டு எடுத்து போய் வச்சேன். அது இருந்த தண்ணியை மொத்த தண்ணியும் குடிச்சு விட்டான். சரி அதுக்கப்புறம் 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சிங்க உறுப்பு போட. பாருங்கள் இதான் உறுப்பு. கன்றுக்குட்டி வயிற்றில் இருக்கும்போது அதுக்கான உணவுலாம் சேமித்து வச்ச இடம். போட்டுருமாதா? என் தம்பி மாட்டுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. கடைசியில் உறுப்பு கீழே விழுந்தது. என் தம்பி அதை போய் எடுக்கும்போது சரியான கோவத்தில் இருந்ததுங்க. என் தம்பி அதை எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டான். சரி எடுத்துகிட்டு ஒரே வழியாக வெளியே எடுத்து போய் அதை நாங்கள் பையில் போட்டு ஒரு சேஃப்டி பண்ணோம். அப்படியே 2 கிலோலேருந்து 3 கிலோ இருக்குங்க. இது நாய்களோ வேறு ஏதாவது கடிச்சு சாப்பிட்டுதுன்னா கன்றுக்குட்டியை வந்து கடிச்சு சாப்பிட்ருவோம். இதை பாருங்க இவன் ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் வந்துடுவானுங்க. அதனால சொல்லிட்டு நான் கடைசியில் ஆலமரத்துக்கு எடுத்து போய் கட்டலான்னு போனேன். கிராமங்களில் பால் மரமாக பார்த்து கட்ட சொல்லுவாங்க. கிராமத்தில் அங்கே பாருங்கள் எத்தனை உறுப்பு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். உங்கள் கிராமங்களில் என்ன பழக்க வழக்கத்தை பின்பற்றீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள்.